வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாய்க்கு கொஞ்சம் இதமாக ஒரு ரசம் வச்சு சாப்பிட்லாம் வாங்க. லெமன் ரசம் வைக்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம மிக்ஸி பவுலில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள். அது பவுடராக்கி அப்புறம் ஒரு பவுலில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பவுடர் அதிலே போட்டுட்டு ஒரு 7 பல் பூண்டு நல்லா தோலோடு நசுக்கி அதில் போட்டுக்கலாங்க, கழுவிட்டு. அப்புறம் கருவேப்பிலை மல்லி தலையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிலே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாங்க. அது பொரிஞ்சதும் ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் பாருங்கள். அதையும் வதக்கிட்டு அது கூடவே பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த ரச தண்ணியும் அதில் எடுத்து ஊற்றிடலாங்க. அதிலே தேவைக்கேற்ப சால்ட்டு, கல் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். அது ஒரு கொதி வருது பார்த்திங்களா. இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம் பாருங்கள். அதில் அந்த விதை இல்லாமல் பிழிஞ்சு விட்டுட்டு அதுவும் ஒரு கொதி இப்படி வரும் பாருங்க. அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி